மார்னிங். சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா? ஆமாவா இல்லையா? ஓகே, குட் மார்னிங் சொல்லலாமே திருப்பி. ஓகே. ஸோ டாக்டர் காளீஸ்வரன் சார் ஐயா, அவரை பற்றி அவருக்கு அறிமுகமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் அவர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல முகவரியில். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸோ அவர் என்ன நமக்கு பண்ணியிருக்காரு இது வரைக்கும், முகவரி கூட எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்கிறது பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். புது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த அறிமுகம். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை ஐயாவை பற்றி. நாட்டுப்புற கலைகளுக்கும் அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்காகவுமே உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே கொடுத்து உழைச்சிட்ருக்கிறவர் டாக்டர் காளீஸ்வரன் ஐயா. பை ப்ரொஃபஷனே அவர் லயோலா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். பட் அங்கேயுமே நிறைய நாட்டுப்புற கலைஞர்களுடைய சந்ததிகள், அவங்களுடைய மகன் மகள்கள்லாம் படிப்பு இல்லாமல் போயிடக்கூடாது, அந்த கலை நலிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால அவங்களெல்லாம் அழைச்சிட்டு அவங்களுக்கு படிப்பு கொடுத்து, அதே சமயத்தில் அவங்களுக்கு அந்த நாட்டுப்புற கலைகளையும் அவங்கள வழியாக அதை கற்றுக் கொடுத்து இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கிறவர் காளீஸ்வரன் ஐயா. இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க நிறைய என்ஜிஓஸ்க்கு இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டா உடனே, எனக்கு தெரியும் நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் ரமேஷ் ஐயா இந்த மாதிரி 9 மணிக்கு நாளைக்கு காலைலன்னா வரேன், உடனே நின்னார் காளீஸ்வரன் ஐயா. இதுக்கு என்ன எதுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ப்ரிப்பரேஷனும் அவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது அவர் ரத்தத்துலேயே அந்த மாதிரி பசங்களோட அந்த கலையை வளர்க்குறதுக்கும் பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குமாகவே தன் வாழ்க்கையிலேயே இருக்கிறாரு. நன்றி ஐயா இன்னைக்கு வந்ததுக்கு. இது நம்ம டாக்டர் காளீஸ்வரன் ஐயா நம்ம கூட இருக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய பெருமை. நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் சொல்லணும். ஏன்னா அவர் கூட நான் பார்த்த வரைக்கும் வீதி விருது விழான்னு டாக்டர் காளீஸ்வரன் ஐயா லயோலா கல்லூரியில் நடத்தியிருப்பாங்க. அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கலைஞர்களையும் வரவழைச்சு அது ஒரு அத்தனை நாள் ப்ரோக்ராம் சிறப்பாக நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இதுக்கும் நான் போயிருக்கிறேன். இப்போ கூட உட்காந்துட்டு இருக்கும் போது அதை பற்றின ஒரு இதை கொடுத்து மாதம் வருது, இந்த கலைஞரை பற்றி இது இருக்குது, இதை படிங்க, அந்த அளவுக்கு அவரோட நினைப்பு சிந்தனை எல்லாமே அதில் தான் இருக்கும். நன்றி எங்கள் கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் சத்தமே போட மாட்டீங்க, அவ்வளோதானா குரல்? வணக்கம். ஒரு 10 டெசிபல் தான் இருக்குது. வணக்கம் 20 டெசிபலாக இருக்குது. வணக்கம் 30 கூட ஆகலை. எல்லோருக்கும் வணக்கம். என்னை மாதிரி ஆட்களை எப்பொழுதுமே அரவணைக்கிற முகவரி ரமேஷ் அண்ணாவுக்கு வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திய எங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கிற சுமதி அக்காவுக்கு வணக்கம். குறிப்பாக எங்கள் பசங்களும் இங்கே படிக்கிறானுங்க. கரண் அவங்கெல்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க. நிறைய பேரை படிக்க வச்சு இங்கே படித்த அபிராமி இப்போ டான் பாஸ்கோ கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க. அதுதான் ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம். இப்போ அவங்க பள்ளிக்கல்வித்துறையில் மாடல் ஸ்கூலில் மிக முக்கியமான பொறுப்பில் செலக்ட் ஆகியிருக்காங்கங்கிற விஷயத்தையும் ரமேஷ் அண்ணா தான் அதுக்கெல்லாம் காரணம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா எல்லோரும் இந்த ஸ்டேஜ் வழியாக மேடைக்கு வந்துடுறீங்களா? வர முடியுமா? சீக்கிரமாக வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வழியாக மேடைக்கு வாங்க. எதையும் தொடக்கூடாது, தொடாமல் வரணும். அதான் எக்ஸசைஸ். வேகமாக வரணும், எந்த விளக்குலாம் தொட்டுறாமல் வரணும். நான் பார்க்குறேன் உங்களெல்லாம், உங்கள் மைண்ட் ரீடிங் தான் உங்களோட. ஆமாம், ரமேஷ் அண்ணாவோட ஸ்டூடெண்ட்டை போய் மைண்ட் ரீட் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் எல்லோரும் வந்துட்டிங்களா? ரைட். போடியம்லாம் அப்படியே கூட இருக்கலாம். ரமேஷ் அண்ணா ஒப்புதல் கொடுத்தா தள்ளி வைக்கலாம். ரைட்டா? ரைட். சீக்கிரம் வாங்க எல்லோரும். வந்தாச்சா? ரைட். இந்த கேம்பஸ்க்குள்ளே இந்த இந்த ரெக்டாங்கிள்குள்ளே நடக்க முடியுமான்னு பார்க்கலாமா? ரைட். இந்த ரெக்டாங்கிள்குள்ளே நடக்க முடியுமா எல்லோரும்? இதுக்குள்ளே எல்லோரும் நடக்க முடியுமான்னு பார்க்கலாமா? சீக்கிரம் நடக்கலாமா? ரெடி? போடியம் மன்னன்ட்ட கேட்டுக்குங்க. ரைட். நடக்கலாமா? மூவ் பண்ணலாம். ரைட். அப்படி இதுக்குள்ளேயும் அப்படி நடக்கலாம். ரைட். நடக்கலாமா? ரைட். சும்மா ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக தான், இன்ட்ராக்டிவ் செஷன் தான் என்னோடய செஷனு. என்னோடய லயோலாவில் இருக்கிற எம்ஏ தியேட்டர் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மார்னிங் நடக்கும், ஒரு 6 to 7 வரைக்கும். அதுதான் இப்போ நடக்க போகுது. இதுக்குள்ளேயே நடங்க பார்ப்போம்.
ஃபாஸ்ட். சுற்றி நடக்கக்கூடாது, எப்படி வேணாலும் நடக்கலாம். சுற்றி நடக்க வேணால் எப்படி வேணாலும் நடக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். ரைட். நான் வந்து ஃப்ரீஸ் அப்படி சொன்னால் நின்றுடணும். வேகமாக நடங்க. எவ்வளோ ஸ்பேஸை பயன்படுத்தாமல் இருக்கீங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறது இல்லைங்கிறது இதிலிருந்து ஃபஸ்ட் மைண்ட் ரீடிங் எக்ஸசைஸ். அவ்வளோதான். ஃப்ரீஸ். இன்னமும் பல பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே ட்ராவல் பண்ணுறீங்க, ஆனால் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோட நாலேஜை எடுத்துக்கிறதுக்கு யாரும் விரும்பலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கீர்த்தனானா நவீனா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. ரைட். மூவ். அவ்வளோ இடம் இருக்குது. அந்த ஒயிட் போர்டு வரைக்கும் போகலாம். மூவ் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. ஃபாஸ்ட். இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் வார்த்தைகளை. ஃபாஸ்ட். ஃப்ரீஸ். ரைட். என்னோட டிசிப்ளின் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இது ஒரு போடியம், விளக்கெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் அந்த இங்கே மேலே வர்றேன் அப்படின்னா எனக்கு செருப்பு தேவையில்லைன்னு அர்த்தம். என்னோடய மைண்ட் ரீடிங்கில் அங்கேயே நம்ம ஆப்சென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம யாராவது சொல்லி தான் என்னுடைய மைண்டு வந்து எலாபரேட் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் ஒரு முக்கியமான இடம், குத்துவலுக்கெலாம் வச்சுருக்காங்க, பெரியவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வரப்போகிறோன்னா நாம் வந்து செருப்பை கழட்டி போடாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும் ஃபஸ்ட்டு. அது வந்துருச்சுன்னா நம்ம எந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃப்ரீஸ். மூவ். ஃப்ரீஸ். மூவ். ஃப்ரீஸ். இப்போ நான் நம்பர் சொல்லுவேன். 1 அப்படின்னு சொன்னேன்னா சிங்கிளாக நிற்கணும். 2 அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து நிற்கணும். ரைட்டா? ஓகே. நண்பர்களோட சேர்ந்து நின்றுட்டு அவங்களுடைய பேர் கேட்கணும். அவ்வளோதான். மூவ். நான் நம்பர் சொல்லிட்டே இருப்பேன், அந்த நம்பரில் சேர்ந்து சேர்ந்து நிற்கணும். பார்ப்பான் வேகமாக. 3 3. 3 பேர் இல்லை. இவ்வளோ இடம் இருக்குது, இடத்த பயன்படுத்தவே இல்லை. இன்னும் இடம் பயன்படுத்தப்படவே இல்லை. இங்கே நிற்கலாம். 3 பேர் எனக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த பக்கம் இருக்கிற 3 பேர் அங்கேருந்து நிற்கலாம், அங்கே நிற்கலாம், அங்கே நிற்கலாம், எங்கே வேணாலும் நிற்கலாம், அங்கே நிற்கலாம். 3 பேர் கேட்டாச்சா? நேம் கேட்டாச்சா? என்ன செய்கிறீங்க? எது? ரைட். ஓகே. ஃபாஸ்ட். மூவ். ரொம்ப வேகமாக போகணும். இன்னும் வேகமாக போகணும். இன்னும் வேகமாக போகணும். இன்னும் வேகமாக. இன்னும் வேகமாக. 8. எல்லாரும் எல்லாருடைய பேர் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. மூவ். மூவ். ஃபாஸ்டா. வேகமா. வேகமா. இன்னும் வேகமா. இன்னும் வேகமா. வேகம்னா பக்கத்தில் பக்கத்தில் இல்லை, இடம் இவ்வளோ இடம் இருக்குது. தனித்தனியாக இப்போ நிற்கணும். நான் பார்ப்பேன். எல்லோரும் கையை எப்படி வச்சுக்கோங்க. கையை எப்படி வச்சுட்டு மூவ் பண்ணுங்க. யாரும் தொடக்கூடாது. யாரையும் தொடக்கூடாமல் போங்க. கை நல்லா அப்படி நீட்டிக்குங்க. அப்படி இந்த கை நீட்டணும்னு சொன்னதை கேட்காதவர் வந்து நிறைய ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ளவர்னு நினைக்கிறேன். மூவ் பண்ணிக்கலாம். கையை நல்லா யாரையும் தொடக்கூடாது. கை கூட தொடக்கூடாது. அந்த பக்கம் நிற்கிற ஒரு 2-3 ஷர்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரீஸ். ரைட். மேம் உங்கள் பேர் என்ன? பண்ண உங்கள் பேர்? உங்கள் பேர் தான் தங்கமித்ரா. உங்கள் டீமில் 8 மெம்பர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய 8 பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். சத்தம் அண்ணனு கேட்குற மாதிரி சொல்லுங்கள், இல்லை எல்லோரும் கேட்குற மாதிரி. தீபிகாக்கா, நவீன் அண்ணா, ரைட். எனக்கு பாண்டிங் இல்லை, எந்த சப்ஜெக்ட்லேயோ அல்லது குடும்பங்களோடையோ அல்லது நட்போடையோ ஒரு நல்ல பாண்டிங் இல்லைன்னா எனக்கு வந்து அவங்களுடைய சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வராது. இதை நான் சொல்லலை, மிக முக்கியமாக இருக்கிற ஃபாலோ ப்ரேயரே சொல்கிறார். மிக முக்கியமான ஆள் ஃபாலோ ப்ரேயரே. தமிழ்நாட்டினுடைய மட்டும் இல்லை, உலகளாவிய ஒரு புக் எழுதியிருக்கார், விமர்சனத்துக்கான விழிப்புணர்வு கல்வி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு பாண்டிங் இல்லைன்னா உங்களுடைய பேர் ஞாபகத்துக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். மூவ். ஃப்ரீஸ். இப்போ நான் வந்து ஒவ்வொரு தரையும்
உங்களை பேச வச்சுருக்கேன், உங்களோட பேசியிருக்கீங்க. இப்போ நான் அடுத்து நம்பர் சொல்லி பொருள் தான் சொல்லுவேன். ஒரு நம்பர் சொல்லி பொருள் தான் சொல்லுவேன். அந்த பொருளாக நீங்கள் மாறணும், அவ்வளோதான். ரைட்டா? ரைட். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பைபிளாக சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது. பகவத்கீதையா சொல்லுது, விவேகானந்தரா சொல்கிறாரு. ரைட், மூவ் ஃபாஸ்ட், வேகமாக. 1 மரம், 1 மரம். பேசக்கூடாது, நான் பேசுகிறதுக்கே வேலை இல்லைங்க. நான் 1 மரமாக நிற்கிறேனான்னு பார்த்துக்கோங்க. இப்போவும் சில பேர் இடத்தை பயன்படுத்தலை, தனக்கான இடத்தை தேடி அலையலை, உனக்கான இடம் எதுன்னு தெரியலை. இன்னமும் எங்கேயோ அண்டாமடத்தில் கழுதை அடைஞ்சிச்சு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மொத்தமாக அடைஞ்சிக்கிறோம். இங்கெல்லாம் வாங்க எல்லோரும் இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யார் யூஸ் பண்ணுறான்னு பார்க்குறோம். மரம், 1 மரம். எல்லாருடைய முகம் தனியாக தெரியுறது மாதிரி மரம். ரைட், மரமாகவே நின்றுக்கங்க கொஞ்சம் நேரம். நான் கொஞ்ச நேரம் நிற்க முடியல பார்த்தீங்களா என்னால். ரைட், நான் அடுத்து ஒவ்வொரு முறையும் 1னா மரம், 2னா 3னா 4னா இப்படி ஒவ்வொரு பொருளாக சொல்ல போகிறேன். அந்த பொருளாக நீங்கள் மாறணும். உட்காரலாம், எந்திரிக்கலாம், படுத்துக்கலாம், அந்த பொருளாக மாற என்ன வேணாலும் செய்யலாம். நான் இன்னொரு லெவலுக்கு மாறணும். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்ல, அதுதான் இந்த எக்ஸசைஸினுடைய நோக்கம். எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? நான் படிக்கிறதுனால, பிஇ படித்ததுனால எனக்கு வேலை கிடச்சிருக்கு. திஸ் இஸ் நாட் அ சேஞ்ச், திஸ் இஸ் நாட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னுடைய பிஹேவியர் லெவலில் ஏற்படக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எஜுகேஷனுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு மிக முக்கியமாக இருக்கிற, ரொம்பவும் ஆழமாக இருக்கிற ஏங்கல்ஸோட மார்க்சியன் தாட்டில் இருக்கிற ஏங்கல்ஸோட பிரின்சிபல். எனக்கு படிப்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்காது, என்னுடைய பிஹேவியர் தான் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கணும். என் படிப்பால் தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. மூவ். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? இவ்வளோ நேரம் இருந்ததுனால. மூவ், மூவ் ஃபாஸ்ட், மூவ் 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 ஃபாஸ்ட். 3 ஹவுஸ். 3 பேர் சேர்ந்து வீடு கட்டணும், ஒருத்தர் கட்டக்கூடாது. லிசனிங் ஸ்கில்லே கிடையாது உங்கள்கிட்ட எல்லாத்தையும். 3 பேர் சேர்ந்து கட்டணும். 3. இன்னமும் பசங்க சைடில் இருந்து எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. எல்லாம் பின்னாலேயே போய் தன்னை மறைஞ்சிக்கிட்டு, தன்னை யாருக்குமே அடையாளப்படுத்தாமல் முகவரிக்குள்ளேருந்து வந்துக்கிட்டு தன்னை அடையாளப்படுத்தவே இல்லை. ரைட், இன்னும் நல்லா வரலாம். இவ்வளோ இடம் இருக்குது, இங்கே வரலாம், அங்கே வரலாம், அங்கே நிற்கலாம். ஸோ 3 ஹவுஸ் அப்படின்னு இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படிக்காமே நம்ம கட்டக்கூடியதுக்கு பேர் தான் பிஹேவியர்னு பேர். என்னுடைய பிஹேவியர் வீடு இப்படி தான் இருக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது இருக்குல்ல, அது யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா நான் யாரையுமே எதிர்கொண்டுருவேன். மூவ் ஃபாஸ்ட். யார் இன்ட்ரீஸ் பண்ணான்னு பார்க்குறோம். இந்த பேக் தொங்க போட்டிருக்கிற பொண்ணு எதுவுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை. மூவ். நான் பேர் கேட்டுக்கிறேன் அப்புறம் மேலே. ஃபாஸ்ட், இன்னும் ஃபாஸ்ட், இன்னும் ஃபாஸ்ட், இன்னும் வேகமா. 5 டஸ்ட்பின், குப்பை தொட்டி. 5 டஸ்ட்பின், குப்பை தொட்டி. 5 குப்பை தொட்டி. 5 பேர் சேர்ந்து குப்பை தொட்டி அமைக்கணும். இன்னமும் கான்சன்ட்ரேஷன் இல்லை. இது 3 பேர் தான் இருக்கு, 5 பேர் வேணும் எனக்கு. 5 குப்பை தொட்டி. 5 குப்பை தொட்டி. இன்னும் பாருங்க, இந்த இடத்த யாருமே பயன்படுத்தல. இந்த இடம், இவ்வளோ இடம் இருக்கு. 5 குப்பை தொட்டிக்கு இவ்வளோ இடம் இருக்கு. ஃப்ரீஸ். இப்போ நான் பேசக்கூடாது, குப்பை தொட்டின்னு பேசக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு இதுதான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. அது என்னோடய மைண்டுக்குள்ளே இந்த பிஹேவியர் உள்ளே போகுதா அப்படின்னு பார்க்குறது. நீ படிப்ப, பெரிய அளவை, நம்ம வேலைக்கு போயிடுவ, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு, உனக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பிஹேவியர் இருக்கும் இல்லையா, அந்த பிஹேவியர் எல்லாம் எங்கே சேஞ்ச் ஆகுங்கிறத இந்த எக்ஸசைஸில் கண்டுபிடிச்சிடலாம். என்னோடய கிளாஸில் இருந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆனவங்களாம் நிறையா இருக்கான். விக்ரம்னு ஒருத்தர் இருக்கான், சினிமாவில் பெரிய ஆள் ஆகிட்டான். விஜய்னு ஒருத்தர் இருக்கான், இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ பிஹேவியர் சேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விக்ரம் வேதா டைரக்ட் பண்ண புஷ்கர் காயத்ரி இருக்காங்க, அவங்க இன்றைக்கி நேஷனல் லெவலில் ஃபேமஸான ஒரு அமீர் கானை வச்சு டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் பிஹேவியர் எனக்கு மாறும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மூவ் ஃபாஸ்ட். உட்காருங்க. எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். குட். ஸோ என்னோட பிஹேவியர் என்கிட்ட இல்லை,
யார்கிட்டயும் இருக்குன்னு யாராவது நினைக்கிறீங்களா? என்னுடைய பிஹேவியர் ஏன்ட்டு இல்லை, யார்கிட்டயும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் இடத்த யூட்டிலைஸ் பண்ணதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. இவ்வளோ இடம் இருக்குது, யாராவது இங்கே வர முடியுமா? தைரியமாக அந்த இடத்துக்கு யாராவது வர முடியுமா? இவர் கிளாப் பண்ணிக்கலாம், தைரியமாக வந்துட்டார். இந்த இடத்துக்கு யாராவது வர முடியுமா? ஸோ பொண்ணுங்க யாரும் வர தயாராக இல்லை, அப்படி தானே? இங்கே வாங்க, எல்லாம் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டக் டக்குன்னு வாங்க. ஆமாம், எல்லாருடைய முகம் எனக்கு தெரியிற மாதிரி உட்காருங்க. ஸோ தியேட்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்கிறோம். என்னுடைய அரங்கம் என்பது என்னை மாற்றுவதற்காக. தியேட்டர்னா நாடகம் இல்லை. இந்த அரங்கம் என்பது என்னை மாற்றுவதற்கானது. இந்த படிப்பு என்பது என்னை மாற்றுவதற்கானது. நான் வேலைக்கு போகிறோம்னா என்னை மாற்றுவதற்கானது. எல்லோரும் உங்களுடைய மூக்கை தொடுங்க. குட், அதுதான் மூக்கு. ரைட். கண்ணு தொடுங்க. என் மேலே கோபமாக இருக்குன்னு நினைக்கிறேன், சாரி கேட்டுக்கிறவா? கண்ணு தொடு. ரைட். தலையை போட்டுக்கலாம், தொட்டுக்கலாம். காது, கண்ணு, மூக்கு, வாய், தலை. ரைட். இப்போ நான் தலைன்னு சொன்னேன்னா மூக்கு தொடணும். தலைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? மூக்கு தொடணும். நான் மூக்குன்னு சொன்னால் வாய் தொடணும். வாய்னா காது தொடணும். ரைட்டா? தலை, காது, காது சொன்னால் கழுத்து தொட்டுக்கலாமா? ரைட். தலை, காது, மூக்கு, வாய், தலை, காது, மூக்கு, கண்ணு, வாய், தலை, காது, மூக்கு, கண்ணு, வாய், தலை, கழுத்து, மூக்கு, தலை, காது, மூக்கு. என்னால் தொட முடியல. இல்லை, ஏன் முடியல? யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஒருத்தர் சொன்னால் ஒரு புக்கு நான் பரிசு தருவேன். ஏன் நம்மளால தொட முடியல? ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு சொல்லலாம். ஏன்? கான்சென்ட்ரேஷன். ஐயா, இந்த என் பையிலேருந்து ரெண்டு புஸ்தகம் எடுத்துட்டான். ஸோ கான்சென்ட்ரேஷன் அவர் சொல்கிறாரு, இவங்க சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன? கிருத்திகா. ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ண கிருத்திகா சொல்கிறாங்க. நான் வந்து ஏற்கனவே பழகிட்டேன். ஸோ வி ஆர் இன் ப்ரீடிட்டர்மைன்ட் ஃபார்மேட். எல்லோரும் ஏற்கனவே ஒரு தீர்மானிக்கப்பட்ட வடிவத்துக்குள்ளே தான் இருக்கும். இது மூக்கு, இது காது, இது பல்லு, இது வாயின்னு ஒரு தீர்மானிக்கப்பட்ட வடிவத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த தீர்மானிக்கப்பட்ட வடிவத்தை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நமக்கு அறிவு உயர்ந்திருக்கணும். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அவர் சொன்னது மாதிரி, இது மூக்கு இல்லை சார், எனக்கு வந்து வாயின்னு சொல்லியிருக்காரு. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வேறு, எரேசபிள் ரீட் ஒன்லி மெமரி வேறு, அப்படிதானே? ஆர்ஓஎம் வேறு, ஆர்ஏஎம் வேறு, எரேசபிள் ரீட் ஒன்லி மெமரி வேறு, எலக்ட்ரிக்கல் ரீட் ஒன்லி மெமரி வேறு, எல்லாம் வேறு தான். ஆனால் வேறு வேறு வேலை அது எப்படி செய்யுது? கான்சென்ட்ரேஷனால தான் பண்ணுது. என்னுடைய வேலை இது. இந்த வேலைக்குள்ளே நான் வந்து என்ன தகவல் வச்சுருக்கேன், அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி சர்க்கியூட்னு சொல்லலாம், அல்லது ஏதாவது மோட்டர்லோன்னு சொல்லலாம், அல்லது மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபினாமினால ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் மட்டும் ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறேன்? அவங்க ரெண்டு பேருக்கும் புக்கு கொடுத்துக்கலாமா? உனக்கு ஒரு புஸ்தகம், உனக்கு ஒரு புஸ்தகம். கிளாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அங்கேயே இருந்துக்க. ஸோ கான்சென்ட்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். எல்லோரும் அப்படி எந்திரிச்சுங்க. நான் போர் அடிக்கிறேன்னா சொல்லிடுங்க, நான் நிறுத்திடுறேன். நான் விஜய் மாதிரி பேசலை. ரைட்டா? தலையில் எல்லோரும் கை வச்சுங்க. அப்படி தொப்பி. இப்போ என்ன போட்டிருக்கீங்க எல்லோரும்? தொப்பி. புக்கை கீழே வச்சுக்காங்க. எல்லோரும் தொப்பி போட்டிருக்கீங்க. கையில் அப்படி வச்சுக்கோங்க. கையில் கம்பு வச்சுருக்கீங்க. தொப்பியை எடுத்துகிட்டு கையில் கம்பு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். தொப்பி, கம்பு, புஸ்தகம். தொப்பி, கம்பு, புஸ்தகம். தொப்பி, கம்பு, புஸ்தகம். இப்போ எல்லோரும் நான் தெரியணும், நான் பார்க்கணும், இவெல்லாம் தப்பாக செய்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக இல்லைங்க? அப்படி நின்றுக்குங்க. நான் எல்லாரையும் பார்க்குறது மாதிரி நின்றுக்குங்க, பார்க்கலாம். தொப்பி, கம்பு, புஸ்தகம். இப்போ நான் தொப்பி போட்டிருக்கிறவங்க பேர்லாம் சொல்ல போகிறேன், கம்பு வச்சுருக்கிறவங்க பேர்லாம் சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் வந்து புஸ்தகம் படிக்கிறவங்க பேர்லாம் சொல்ல போகிறேன். பேர் சொல்லும்போது அவங்க புஸ்தகம் படிப்பாங்களான்னு நீ யூகிச்சின்னா புக்காக மாற்றணும். அவங்க தொப்பி போட்டிருப்பாங்களான்னு நினச்சின்னா நீ தொப்பி வைக்கணும். அவங்க கையில் கம்பு வச்சுருப்பாங்கன்னா கையில் கம்போடு நிற்கணும். அவ்வளோதான் நினச்சினா. ஸோ தெர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ். இது யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு, புக்கு உண்டு.
ரைட்டா? ஔவையார் ஔவையார் கையில் புக் வச்சுருப்பாங்களே என்ன? அவுட். மாற்றி வச்சவங்கன்னா உட்காந்துக்குங்க, அப்படியே உட்காருங்க. ரைட். ஓலைச்சுவடியா? ஓலைச்சுவடி இப்படி இருக்காது, ரைட், இப்படி இருக்கணும். காந்தி காந்தி கையில் கம்பு வச்சிருப்பாரு. பெரிய அடையாளம் கம்பு வச்சுருக்கிறது தான். புக்கு என்னைக்கு வச்சு பார்த்தீங்க காந்தியை? ஹிட்லர் சூப்பர். சார்லி சாப்ளின் அப்படியே வச்சு எடுக்காம விட்டது தானே. ஸோ நாலேஜ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் விஸ்டம்? நாலேஜுக்கும் விஸ்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது சொல்லலாம்? வெரி குட். அவனுக்கு கிளாப் பண்ணிக்கலாமா? ரைட். இன்னோட நாலேஜ் வந்து சின்ன சின்ன துகள் தான். விஸ்டம்ங்கிறது வந்து துகள்களினுடைய சேர்க்கை தான். பிக்சல் வேற, பிக்சர் வேற. சின்ன சின்ன பிக்சல்ஸ் தான் பிக்சரை கிரியேட் பண்ணுது. அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஐயா, அவனுக்கு ஒரு புக்கு கொடுத்துருங்க. உன் பேர் என்ன? ராம்குமார். கிளாப் பண்ணிக்கலாம். ரைட். அம்பேத்கர். அப்படி இருந்தாலும் புத்தக செல்ஃபோனை விட மனசு இல்லை, புக்கை விட செல்ஃபோன் பெருசாயிடுச்சு. அம்பேத்கர். மகாத்மா காந்தி. அன்னை தெரசா. அங்கேயே தான் நினைக்கணும். அன்னை தெரசானா இன்னும் உனக்கு மனசுக்குள்ளே வரல இல்லை, அவங்களுக்கான அடையாளம் சொல்லலை இல்லை, அவருக்கு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்கணும்ல. அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் அது. அன்னை தெரசாக்கு என்ன அடையாளம் கண்டுபிடிக்கலாம் நம்ம? அவருக்கு புக்கு கொடுத்துருங்க. அவர் கிளாப் பண்ணிக்கலாம். சூப்பராக பண்ணிட்டார். மூவ் மூவ் சொல்லியாச்சு. ஸோ ஒருத்தர் எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கணும், ஒருத்தர் இருக்கணும். எல்லாரும் மனசுக்குள்ள ஒரு சிலையை நினச்சிக்கோங்க, ஒரு ஸ்டாச்சு, ஏதாவது ஒரு சிலையை நினச்சிக்கோங்க. உங்கள் ஊரில் பார்த்தா ஒரு சிலையை நினச்சிக்கோங்க. யாருக்கும் சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே ஒரு சிலையை நினச்சிக்கோங்க, யாருக்கும் சொல்லக்கூடாது. இது வேறு எக்ஸசைஸ். யாருக்கும் எந்த சிலையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நான் வந்து ஃப்ரீஸ்ன்னு அந்த சிலை மாதிரி நிற்கணும், அவ்வளோதான். ரைட்டா? எல்லா இடத்தையும் பயன்படுத்தி தனித்தனியாக இருக்கணும் சிலை, வேறு வேறு இடங்களில் நிற்கணும். நான் ஃப்ரீஸ்ன்னு சொன்னோன்னே நின்னா போதும். ஃபாஸ்ட். சிலையை நினச்சாச்சு. ஃப்ரீஸ். இன்னமும் பல பேர்கிட்ட பயங்கரமான ஒரு அகங்காரம் இருக்குது இந்த இடத்த பயன்படுத்துறதில்ல. இவர் சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற ஒரு பண்பாடு உங்கள்கிட்ட இருக்குது. சூப்பர் பண்பாடு உங்கள்கிட்ட இருக்குது. இவ்வளோ இடத்த பயன்படுத்தணும்னு சொன்னோம், என்னுடைய கான்சன்ட்ரேஷனை இடத்தை நோக்கி நகரவே இல்லை. இவ்வளோ இடம் இருக்கு இல்லையா, பயன்படுத்தியிருக்கலாமா இல்லையா? சிலைன்னு என்ன, அப்படி நிற்கிறது தான் சிலையா? எவ்வளோ சிலைகள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சான்ஸ் தர்றேன், இந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். வேறு சிலையை நினச்சிக்கணும். நான் இந்த சிலையை நிற்கிறது. மூவ். ஃபாஸ்ட். இன்னும் வேகமா இடத்தை பயன்படுத்தணும். ஃப்ரீஸ். சிலையோட கிராமர் எல்லாருக்குமே தெரியும். சிலையோட கிராமர் என்ன நீ சொல்லு. ஒரு சிலைக்கான கிராமர் என்ன? ஒரு சிலை, இப்போ நான் வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை நான் பார்க்குறேன். சிலைக்கோட கிராமர் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரு சிலையோட கிராமர் என்ன? யார் வேணாலும் சொல்லலாம், அங்கேருந்து கூட சத்தம் போட்டு சொல்லலாம். ஒரு சிலையை பார்த்தா என்ன தோணும், அதனுடைய கிராமர் என்ன இருக்குது, அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, என்ன? வெரி குட். யார் சொன்னது? அசையாமல் இருக்கும் ஒன்று. கொஞ்சம் தள்ளிக்கங்க. அசையாமல் இருக்கும் ஒன்று. வேற? கடந்த காலத்தை வெரி குட் ஞாபகப்படுத்தும். வேற? வெரி குட், சூப்பர். ஐடியலைசேஷன், அது ஒரு அடையாளம், மிக முக்கியமானது. நீங்கள் இங்கே வந்துடுங்க. நீங்கள் 2 பேர், 3 பேர் வாங்க, 2 பேர் வாங்க. கிளாப் பண்ணிங்களா அவங்க எல்லாருக்கும்? இன்னொன்று என்னென்னா, அப்படி இருக்கும், அது எங்கேயும் மூவ் பண்ணாது. காந்தி எங்கேயாவது கம்பெடுத்து போகிறவங்க தலையில் டமால் அடிச்சிருக்காரா? இல்லையே. அம்பேத்கர் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது திருப்பியிருக்காரா? இல்லையே. அதுக்கு ஒரு கிராமர் இருக்குது, ஒரு ரோல் மாடல், ஒரு மாடலாக இருக்குது. அப்படி இருந்தீங்களா? சில பேர் கண்ணை சிமிட்டுறீங்க, சில பேர் மூக்கை சொறிகிறீங்க, சில பேர் அங்கே பார்த்து சிலை சரியான்னு பார்த்துக்கிறீங்க. அப்போ நான் எனக்கு ஒரு ஐடியலாக இல்லை அப்படின்னு அர்த்தம்.
அதுக்கு பேர் தான் இந்த இந்த இன்ட்ராக்ஷனுடைய நோக்கமே என்னென்னா, நான் ஐடியலாக இருக்கேனா, நான் எனக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பிஹேவியர் சேஞ்சுன்னு சொல்கிறாங்களே, நடத்தையில் மாற்றம் உருவாகி இருக்கிறதா? கல்விங்கிறது அதுதானே. இந்த கல்வி என்னை இன்னொரு தளத்தில் நகர்த்தி இருக்கிறதா? காளீஸ்வரன் ஒருத்தன் நகர்த்தி இருக்கிறது. ஒரு சாதாரணமாக பாஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு வெறுமையான ஒரு சமூகத்தை சேர்ந்த காளீஸ்வரன் பிஇ படிச்சிருக்கான், எம்இ படிச்சிருக்கான், பிஹெச்டி படிச்சிருக்கான், லயலாவில் மாற்றிருக்கான். பெரிய சமூக அமைப்பை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்கிற ஒரு பிஹேவியர் இருக்குல்ல, அது என்ன நடந்திருக்கு, அதுக்கு அது எப்படி நடக்கும், எங்கே நடக்கும்? நான் படித்தா வேலை கிடைக்கிறதுங்கிறது வேற, ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா வேலை கிடைக்கிறதுங்கிறது வேற, அல்லது முகவரிகளில் வந்து அண்ணன் இருக்காங்க, அண்ணன் முகவரியில் வந்து பக்காவாக பண்ணிடுவாங்கங்கிறது வேற. ரமேஷ் அண்ணா மேலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உன்னோட பிஹேவியர் எங்கே சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டோட மிக முக்கியமான மாற்றங்கள் ஒன்று. என்னுடைய பிஹேவியர் என்னை வேறொரு இடத்துல கொடுத்துருக்கு. என்னுடைய பிஹேவியர் கிளம்பும்போது அப்படி இல்லை, எப்படியோ இருந்துச்சு. ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டு ஃபார்மேட்டுக்குள்ளே இருந்தேன். ஜாதி என்கிற அடிப்படை கட்டுமானத்துக்குள்ளே இருந்தேன், எனக்கு எனக்கு ஜாதி இல்லை. மதம் என்கிற அடிப்படை கட்டுமானத்துக்குள்ளே இருந்தேன், எனக்கு மதம் இல்லை. ஒரு ஃபாலோவர் எனக்கு கிடச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு மென்டர் இருக்காரு, நான் ஒரு மென்ட்டியை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேருக்கும் 1 2 3 பேருக்கு புக்கு கொடுத்தலாமா? உங்கள் பேர் என்ன? ஜமால். கிளாப் பண்ணிக்கலாம். ஜமால். உன் பேர் என்ன? விக்னேஷ். நல்ல சொன்ன. உன் பேர் என்ன? நவீனா. நவீனா பிரமாதம். முதல்ல கீர்த்தனாவை சரி பண்ணணும், சரியா? ஓகே, மூவ். நல்லா பண்ணிட்டீங்க. சிடாவும். எனக்கு வந்து பெண்கள்ல இருந்து ஒரு 3 பேர் இருந்துறீங்க. ரைட். இன்னொரு ஆள். குட், சூப்பர். கிளாப் பண்ணிக்கலாம். ஆண்கள்ல இருந்து ஒரு 3 பேர் இருந்துறீங்க. அவங்க 3 பேர் கிளாப் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பர் சொல்ல போகிறேன். என்னுடைய எக்ஸசைஸ் ஒவ்வொன்றுத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே புரிஞ்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்குது. ரமேஷ் அண்ணா டைம் ஆயிடுச்சா? சுமதி அக்கா டைம் ஆயிடுச்சா? இதோட முடிச்சிடலாமா? ரைட், சாரி. ரைட். ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால தான் தியேட்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லயலோவில் எம்ஏ தியேட்டர் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எம்ஏ மீடியா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இதுதான் கொடுக்குறோம். பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம். என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பிரம்மான்னு ஒருத்தன் இருந்தான் ஃபிசிக்ஸில். அவன் தியேட்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 1 இயர் கோர்ஸில் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணான். ஆனால் ஃபிசிக்ஸ் தான் படித்தான். ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன நடந்துச்சு தெரியுமா? குற்றம் கடிதல்னு ஒரு படத்தை எடுத்து நேஷனல் அவார்டு வாங்கினான். அவனுக்கு ஒரு கை தட்டிக்கலாமா? அப்போ ஏன் எப்படி நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கான காரணம் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா இல்லையா? எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்புங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. படிப்புங்கிறது வேலை வாங்குவதற்காக அல்ல. அதுதான் எனக்கு ரமேஷ் அண்ணா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இப்போ உன் நம்பர் 1, உன் நம்பர் 2, 3, 4, 5, 6 உன்னுடைய எண். எல்லோரும் எனக்கு தெரியுறது மாதிரி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. நீ இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்லு. புக்கை கீழே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை. அது ஒன்றும் பைபிள்லாம் கிடையாது. சாதாரண நாட்டுப்புற கலைஞர்களுக்கான ஒரு மாத இதழ் படிக்கிறதுக்காக. நான் 1 அப்படின்னு சொன்னேன்னா அப்படி சின்ன ஜர்க் காட்டணும், அவ்வளோதான். 2 அப்படின்னா ஒரு சின்ன சர்க் காட்டணும், அவ்வளோதான். 3 அப்படின்னா அப்படி சின்ன அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். சின்னதாக நான் இருக்கேன் சார், ஆஜர் சார், நீங்கள் ஒரு கலெக்டர், எஸ் நான் கலெக்டர் தான், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், எஸ் நான் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தான். உன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரியாக இருக்கான்னு பார்க்குறேன், செக் பண்ணிக்கிறேன். நம்பர் 6, அவ்வளோதான். கிளாப் பண்ணிக்கங்க. அவனுக்கு சொன்னது புரிஞ்சிருச்சு. சின்னது தானே, சொன்னது புரிஞ்சிருச்சு பாருங்கள். எனக்கு 3, 4, 2, 1, 2, 3, 4, 3, 4, 5, 1, 6, 2, 5, 3, 2, 1, 1, 2, 3, 2, 5, 2, 1, 1, 2, 1, 1, 1, 1, 1, கிளாப். அதுதான் நான் எப்போ என்னை மாற்றிக்கிற தயாராக இல்லை. எனக்கு என்ன தரப்பட்டிருக்கோ அதை நான் சரியாக இருக்கேன். அதை நான் ப்ரீ டிட்டர்மைண்ட் ஃபார்மேட்டை உடைச்சிருக்கேன்னு அர்த்தம். நான் ஒரு இன்ஜினியர், எனக்கு இன்ஜினியரிங் சார்ந்த வேலைகளில் சிறப்பாக செய்வேன். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கப்புறம் தான். இப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துடலாமா? இந்த சமூகத்துக்குள்ளே எனக்கு தரப்பட்ட வேலையிலிருந்து எங்கும் நான் மாறாமல் இருக்கிறேன்னு பார்த்துடலாமா? நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதைக்குள்ளே எண் வரப்போகுது. நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க ஆடியன்ஸ், இவங்க சரியாக உட்காடுறாங்களான்னு. கதைக்குள்ளே நம்பர் மட்டும் வரும். அந்த நம்பர் பார்க்குறபோதெல்லாம் நீங்கள் உட்காரணும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்.
அந்த ராஜாவுக்கு 5 பசங்க. ஒரு பையன் 2 பையன் இல்லை, 5 பையன். 3 இல்லை 5. நான் சொல்லியிருக்கிறது ஒரு பையன் 2 பையன் இல்லை, 5 பையன். 5 பையனில் 2வது பையன் ரொம்ப அழகாக இருப்பான், 3வது பையன் கொஞ்சம் சேட்டை, 4வது பையன் பரவாயில்ல. நீ தான் நாளா அவுட், உட்காந்துடலாம், உட்கார். ஆனால் உன்னுடைய ரோல் என்ன? நீ லஞ்சம் வாங்கிக்குவியானுங்கன்னா வாங்கிக்கிறவேன்றான். அப்போ இவனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து எங்கேயோ மீறுறான் அவன். இவனை நிறுத்தி லஞ்சம் வாங்கிக்கினா வாங்கணும், நீ என்ன பண்ணணும்? நான் இன்ஜினியர், உட்காரணும்ல, உட்காரணுமா இல்லையா? சிடம் அவுட். ராஜா என்ன சொன்னார்? 5 பசங்களையும் கூட்டிகிட்டு போய், 5 தானே, சாரி நீ 5, நீ 3 இல்லையா, அவன் 4, நீ 2, மன்னிக்கிறேன் நீ 2 இல்லைல்ல, நீ தான் 2, யார் 1 அப்போ? ஏய் பொய், நீ 2, உட்காந்துட்டு அவுட். என்னுடைய கவனம் எங்கேயோ இருக்கு இல்லையா? எனக்கு தரப்பட்ட வேலைகளிலிருந்து நான் கவனம் சிதறாமல் இருக்குன்னா என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குனார். அப்போ எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா என்ன? எங்கேயோ கவனம் வந்துச்சு இல்லை, அந்த பையன் பார்த்து நீ சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டான் சார், என் படிப்பே போச்சு சார், இருக்கா இல்லையா? ஆனால் நான் எதுக்கு வந்திருக்கேன்? ராஜாவுக்கு 5 குழந்தை, நீ 3வது குழந்தை, அதில் இவன் 2வது குழந்தை, இல்லை நீ 1வது குழந்தையா இருக்கணும். ராஜா என்ன பண்ணார்? ஒரு 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 அங்கத நாட்டுக்கு போனார். அங்கே ஒரு 6 அழகிகளை பார்த்தாரு. ராஜாவுக்கு இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம்னு நினச்சது, இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 4வது மனைவி வந்து ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க. அப்போ செல்லு இல்லை, 4 தானே, மன்னிக்கணும் நீ 4, நீ 3, சாரி நீ 3 தானே, யார் 2 அப்போ? இல்லையே நீ 3 இல்லை, இல்லையே நீ தானே 3, 3 3 6 அவ்வளோதானே. கிளாப் பண்ணிக்கலாம் 4 பேருக்கும். ஐயா அவங்க 4 பேருக்கு புக்கு கொடுங்க. எனக்கு எங்கே கவனம் இருக்கிறதோ அப்போ என்னுடைய வாழ்வியல் சித்தாந்தங்களுக்குள் நான் மாற மாட்டேன். வாழ்வியல் சித்தாந்தங்களுக்குள் மாற ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், இதெல்லாம் தானே அம்பேத்கர் மேலே சேற்று வாரி இறைச்சாங்க இல்லையா? ஆனால் அவன் கடைசி வரைக்கும் இன்னைக்கு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்காரா இல்லையா? அப்போ சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கணும்னா எனக்கு தரப்பட்ட விஷயங்களில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணுமா தெரியும். நான் பிளேஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்க செல்லத்துக்கு வெளிப்படுங்க, நீங்கள் எந்திரிங்க செல்லம், எல்லோரும் கொடுங்க. இவங்க தான் இப்போ நமக்கு வந்து ரோல் மாடல். கிளாப் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. ஸோ நான் ரொம்ப கவனமாக இருக்கேன், அப்படி தானே? நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன், அப்படி தானே? நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், அப்படி தானே? அப்படிலாம் என்னென்னா எனக்கு தரப்பட்ட பணி படிப்பது, எனக்கு தரப்பட்ட பணி வேலை செய்வது, எனக்கு தரப்பட்ட பணி ஒரு சமூகத்திற்காக உழைப்பது, எனக்கு தரப்பட்ட பணி முகவரிகளில் ஒரு அற்புதமான மென்டராக இருக்கிறது, எனக்கு தரப்பட்ட பணி அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த பணிக்குள்ளே இருந்து எனக்கு என்ன வேலை வந்தாலும் நான் வந்து அதை கவலைப்பட மாட்டேன். நான் எனக்கு அதை நோக்கிய ஒரு பார்வை எனக்கு இருக்கும். கடிவாளம் போடாத பார்வை அதுக்கு பேர். கடிவாளம் குதிரைக்கு போடுற மாதிரி எனக்கு போட தேவையே இல்லை. எனக்கு கடிவாளம் போடாத பார்வை எனக்கு இருக்குது. கை தட்டிக்கலாம் அந்த 4 பேருக்கும். எனக்கு ஒரு இன்னொரு வாலண்டியர் ஒரு 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 5 வாலண்டியர் 8 வாலண்டியர் வேணும். வராதவங்க வரணும். அப்பா 1 2 3 4 வந்தவங்களே வரக்கூடாது. ஓகே 1 2 3 4 5 6 7 8 எல்லோரும் ஃப்ரெண்டுக்கு வாங்க. கொஞ்சம் பின்னால் போங்க. நீங்கள் எல்லாருமே பின்னால் போயிருங்க. எல்லாருமே பின்னால் போயிருங்க. இல்லை நீங்கள் இருங்க, நீங்களாம் உட்காருங்க. இவங்கள தான் சொல்கிறேன். இவங்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியுதா? எல்லாரையும் உங்களுக்கு தெரியுதா? ரைட். நீங்கள் அந்த பக்கம் தள்ளி நில்லை, கொஞ்சம் தள்ளி நில்லை. ஜெண்டர் இருக்கு. ஓகே, எல்லோரும் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் நிற்கிறீங்க. இப்போ நான் இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கையினுடைய எய்ம் என்னன்னு மட்டும் கேட்க போகிறேன். ரைட்டா? உங்களுக்கு என்ன லட்சியம் வச்சுருக்கீங்க? நீங்கள் சத்தமாக சொல்லணும். ஸோ எனக்கு இவ்வளோ யோசனை இருக்குது பாரு. அப்போ நான் என்னுடைய பிஹேவியர் மாறி இருக்கா? நான் சொல்லு, என்னுடைய நடத்தையில் மாற்றம் இருக்கிறதா? எனக்கு இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? அப்புறம் இன்னும் எய்மே இல்லையா வாழ்க்கையில்? நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? அது சத்தமாக சொல்லுங்கள். என்ன ஆக போகிறீங்க? நிறைய ஆக போகிறீங்களா? டாக்டர் ஆக போகிறீங்களா? இன்ஜினியர் ஆக போகிறீங்களா? அதை என்ன ஆக போகிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறேன். அதுதானே? சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக. எனக்கு ஒரு கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் வேணும். டெஃபினேஷன் இருக்குல்ல, டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன்னா என்ன? ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல, சொல்யூஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எ ப்ராப்ளம் யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். கம்யூனிகேஷனுங்கிறது வேறு, டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷனுங்கிறது வேறு. நான் டெவலப் ஆகிருக்கேன்னு அர்த்தம்னா என்னோட பிஹேவியரில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். கம்யூனிகேஷனுங்கிறது வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தாட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒப்பீனியன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது பழைய எல்லா வாத்தியார்களும் சொல்கிறது.
டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷனுங்கிறது வேறு. இப்போ நீ என்ன போகிற? சத்தமா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறேன். அப்படியே பாருங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீங்கள் கை தட்டிக்கலாம் ஒரு தடவை. ஸோ ஒரு இவ்வளோ ட்ராவல் இருக்குல்ல, அதுக்குள்ளே இன்னொரு தடவை சொல்லுங்கள். கிளாப் பண்ணிக்கலாம், நல்ல கிளாப் பண்ணிக்கலாம். இடையில இப்போ நல்ல கோர்ஸ் வேறு சேர்ந்துருக்கு. நான் என்ன சொன்னனோ அதுக்குள்ளே இருந்து மாறாமல் இருக்க போகிறேங்க. ரைட்? நீங்கள் என்னமா போகிறீங்க? கணினி பொறியியல் படிக்க. ஆஹா, நீங்கள் சொன்னதை தான் திருப்பி சொல்லுங்கள். என்ன என்ன சொன்ன? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும். நீ என்னம்மா சொன்ன? என்ன சொன்னேன்னு திரும்ப சொல்லு. கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்களா? ஞாபகம், அதுதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ கீழே உட்காந்துருக்கவங்க. நீங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆஃபீஸர் ஆகும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆஃபீஸர் ஆகணும். நீங்கள் ஆண்டர்பிரனர் ஆகணும். நீங்கள் அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல உள்ள வார்த்தையை மறந்துட்டீங்க. நான் இப்போ ஜாப் போய்கிட்டு இருக்கேன் சொல்லவே இல்லையா? ஓகே, கொஞ்சம் சத்தத்தை அதிகப்படுத்தணும். ரிசர்ச்சர் ஆகணும். சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லையே, முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் இப்போ ஜாப் போயிட்டுருக்கேன். ஸோ நான் என்னை மறந்துடுறேன். எங்கேயோ மறக்கும்போது தான் எனக்கு பிரச்சனையே வருது. நான் என்னை மறக்காமல் இருக்கணும். என்னுடைய பழமைகள் இல்லை, என்னுடைய புதுமைகள் வந்து என்றைக்கு மறக்காமல் இருக்கணும். பழசு விட்டுருங்க, எனக்கு படிக்கவே வாய்ப்பு இல்லை. முகவரி கொடுத்துருச்சு, சூப்பர், அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ நான் ஜாப் போயிட்டுருக்கேன். நீங்கள் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணணும். அதை சத்தமாக சொல்லணும். நீங்கள் ரத்தன் டாட்டா மாதிரி ஆகணும். கிளாப் பண்ணிக்கலாம் அவனுக்கு. அவன் ரத்தன் டாட்டா மாதிரி. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய எய்மோடு இருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் சில கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கான பதில் நீங்கள் எனக்கு என்ன ஏற்கனவே சொன்னீங்களோ அதான் சொல்லணும். நான் கேள்விகள் கேட்பேன். நான் எப்படி வேணாலும் கேள்வி கேட்பேன். ரைட்டா? இப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவு இருக்கான்னு பார்ப்பேன். இங்கே கான்சன்ட்ரேஷனுக்கே வேலை இல்லை. நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீ இப்போ என்ன என்று சொன்னியோ அது சொல்லணும். உன் பேர் என்ன? அவுட் ஆகிட்ட, உட்காரு. அப்போ நான் கவனமாக இல்லைன்னு அர்த்தமா, தெளிவாக இல்லைன்னு அர்த்தமா? நான் தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். முதல்ல எக்ஸசைஸ் வந்து நான் கவனமாக இருக்கேன். நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லை, நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். என்னம்மா, உண்மையாவா? உண்மையாவா? அப்படியா? ரத்தன் டாட்டா அவுட், உட்காரலாம். நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியம். நான் எங்கே தப்பு பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியம். இந்த தப்பை நான் சரி செய்துக்குருவேன் அப்படின்னா அதுதானே முக்கியம். இல்லை, நான் தப்பை சரி செய்ய முடியாது, அதுக்கு நிறைய எனக்கு பயிற்சி தேவை, அதுதானே முக்கியம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்னு பெரிய வார்த்தையை சொல்லிடுவாங்க. ஆனால் சால்வ் பண்ணுவதற்கான டெக்னிக்ஸை யார் கண்டுபிடிக்கணுங்கிறத இன்னும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? இங்கே வாங்க, இங்கே வாங்கண்ணே. அப்படியா? குட், அவுட். ஓகே, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆஃபீஸர் ஆகும். பைலட் ஆஃபீஸர்? இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆஃபீஸர் ஆகும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆஃபீஸர் ஆகும். பைலட் ஆஃபீஸர் ஆகணும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆஃபீஸர் ஆகும். உண்மையாவா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கையை எடுங்க. உட்காரு. ஸோ நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். என்னை யாரும் உதவியுமே பண்ண முடியாது. எனக்கு கடிதம் கொடுத்து நீ நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் முடியாது, ஐ லவ் யூ சொன்னாலும் என்னால் மாற மாட்டேன். நான் வந்து எந்த போதையிலையும் நிதானமாக இருப்பேன். நான் இப்போ படிப்பு போதையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போர்ட்டாக இருந்து ஸோ சின்ன நூல்கண்டு தான் என்னை சிறைப்படுத்தும். சிவசங்கரி சொல்கிறாங்க, சின்ன நூல்கண்டு என்னை சிறைப்படுத்திடும். அப்போ என்னை சின்ன நூல்கண்டு கூட நான் சிறைப்படுத்தும் போது என்னுடைய பிஹேவியர் எனக்கு கை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ என்னுடைய பிஹேவியரில் எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம்.
எனக்கு ஆசிலேட்டேஷன் ஆகுது, எங்கேயோ பிரச்சனை இருக்குது, நான் யாரோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க போயிட்டேன், பைக் வந்தோன்னே ஏறிட்டேன், இதெல்லாம் இருக்கு இல்லையா? நான் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்குது. எந்த தடுமாற்றமும் இல்லாத மனிதன் வந்து உருவாகுவதற்கு கஷ்டம்தான். ஆனால் தடுமாற்றம் இல்லாத மனிதர்களை உருவாக்குவதற்கு தான் முகவரிகள் உங்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கு. சாப்பிட்டீங்க அப்போ நீங்கள் காலையில்? எப்போ தெரியலையே? அப்படி கண்டிப்பாக மாட்டேன். ஆவியா? முடியாது. பொய். உண்மையாவா? கையெடு. அவுட். ஓகே. மாட்டேன் நீ. அப்போ நீ வந்து ரொம்ப கவனமாகவும் இருக்க, கவனத்துக்குள்ளேயே இருக்க. ஆனால் அவன் உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வந்துடுவான் எவனாவது. அப்போ அதில் நீ தப்பிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். சாப்பிட்டீங்க நீங்கள் காலையில்? ஆண்டர்பிரனர் ஆகணுமா? ஆண்டர்பிரனர் நீங்களுமா? நீங்கள் என்னைக்கு? இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆஃபீஸர், ஆண்டர்பிரனர், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கிளாப் பண்ணிக்கலாம் அவங்க 2 பேருக்கும். ஐயா, ஸோ ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். எனக்கு ரொம்ப கம்மியான டைம் தான், உங்களோட நான் நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன். இன்னொரு நாள் ஒர்க் பண்ணுறேன் உங்கள் 2 பேருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது அதுதான். உங்கள் எல்லோருக்கும் ஒரு அணுகுமுறை வேணும். நான் பிஹேவியர் பற்றி சொல்கிறேன் இல்லையா? பிஹேவியருக்கான ஒரு அணுகுமுறை இருக்குது. நான் அதோட முடிச்சுக்கிறேன் சுமதி மேடம். ரைட். 2 விரல் எடுத்துக்கோங்க, டச் பண்ணிக்கோங்க. நான் சத்தம் டச் பண்ணுங்க. சத்தம் வருதா? அதுதான் உனக்கு பிரச்சனையே. உனக்கு சத்தம் வருதா? அதுதான் உனக்கு பிரச்சனையே. உனக்கு சத்தம் வருதா? அதுதான் உனக்கு பிரச்சனையே. ஆனால் எனக்கு சத்தம் வருது இருக்கு. எனக்கு வந்து வருது 2 டெசிபல் எனக்கு இருக்குதுன்னு நான் என்னால் மெஷர் பண்ண முடியுது. ரொம்ப 2 டெசிபல் இருக்குதுன்னு என்னால் மெஷர் பண்ண முடியுது. இந்த டச் பண்ண காரணமாகிறது இவருக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். இவர் பேர் ரீடர். இவர் யார்? ரீடர். இவர் பேர் என்ன? இவர் பேர் ரெக்கார்டர். இவர் பேர் என்னது? ரைட். இப்போ 2 விரல் 4 விரல் எடுத்து டச் பண்ணி சத்தம் வருதா? லைட்டாக வருது. எதனால் வருது? யாராவது சொல்லுங்கள். எதனால இந்த சத்தம் வருது? இந்த 2 டெசிபலால தான் இந்த சத்தம் வருது. ரீடர், ரெக்கார்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ரீடர் ரெக்கார்டரால் 2 பேர் சேர்ந்துட்டாங்க. ரீடர், ரெக்கார்டர். இவருக்கு பேர் டிவைடர், இவருக்கு பேர் டிசைடர். டிவைடர், டிசைடர். இப்போ 3 6 விரல் எடுத்து டச் பண்ணுங்க. சத்தம் அதிகமான மாதிரி தெரியுதா? இப்போ ஏன் சத்தம் அதிகமாச்சு? ரீடர், ரெக்கார்டர், டிவைடர், டிசைடர். இவருக்கு பேர் ஹோல்டர், இவருக்கு பேர் போல்டர். ஹோல்டர், போல்டர். இப்போ 4 8 விரல் டச் பண்ணுங்க. சத்தம் கூடிடுச்சா? கூடலையா? எப்படி கூடிச்சு? ரீடர், ரெக்கார்டர், டிவைடர், டிசைடர், ஹோல்டர், போல்டர். இவருக்கு பேர் ஸ்பைடர், இவருக்கு பேர் ஸ்பீடர். இப்போ 5 விரல் எடுத்து தட்டுங்க. சத்தமே இல்லையே? இந்த கிளாப் ரொம்ப முக்கியமான கிளாப். ஏன் இந்த கிளாப் வந்தது? சத்தம் வந்தது. எப்பெல்லாம் கிளாப் தட்டுவோம்? எப்பெல்லாம் நம்ம கை தட்டுவோம்? சந்தோஷத்தில் தட்டுவோம், யாராவது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தட்டுவோம். அப்போ என்னை ஒவ்வொரு முறையும் அப்ரிஷியேட் பண்ணும்போதெல்லாம் நான் கைதட்டல் வாங்கணும்னா இந்த 10 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ரீடர். எந்த விஷயத்தை நான் ரீட் பண்ணுவேன்? ரீடர் அப்ரோச். நான் ஒவ்வொருத்தையும் வாசிக்கிற பழக்கம் உண்டு. ரீடர் அப்ரோச். மனிதர்களையும் வாசிக்கணும், புத்தகத்தையும் வாசிக்கணும். தென் நீ யாரை வாசித்தியோ அவங்கள ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்டர் அப்ரோச். யாரை நீ வாசிச்சியோ, யாரை நீ ரெக்கார்ட் பண்ணியோ அவங்கள டிவைட் பண்ணிக்கணும். எல்லோரும் நம்ம கூட வரமாட்டாங்க. எல்லாத்துலேயுமே டிவைடிங் இருக்குல்ல. ஆனால் அந்த டிவைடிங்கான அர்த்தம் இருக்குல்ல. நான் நல்லா படிக்கணும், ரத்தன் டாட்டாவாக மாறணும்னா நீ எதை டிவைட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். டிவைடர் அப்ரோச். ரீடர், ரெக்கார்டர், டிவைடர், டிசைடர். அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ண. ரைட், நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். யாரை சூஸ் பண்ணியோ, எதை டிசைட் பண்ணியோ அதை ஹோல்ட் பண்ணணும். அடுத்து ஹோல்டர் அப்ரோச். ஹோல்டு பிடிச்சிக்கணும். இல்லைன்னா ஹோல்டர் இல்லைன்னா பல்பு விழுந்து உடஞ்சிரும். எனக்கு வாழ்க்கையில் ஹோல்டு இல்லாமல் போயிடும். ஹோல்டர் அப்ரோச். தென் ஹோல்டருக்கு அப்புறம் என்ன? போல்டர். தைரியமாக இருக்கணும். வாய்க்குள்ளேயும் முடங்கக்கூடாது. எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, நான் அடுத்து அப்படி சொல்லக்கூடாது. நான் என்னவா இருக்கணும்? போல்டராக இருக்கணும். நான் போல்டராக பல இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவனுக்கு படிப்பே வராதுன்னு சொன்னவனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். 1,87,627 பேர் என் சப்ஜெக்டில் இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே இல்லை. லயலாவில் 98 ஜஸ்டாவது பாஸ் பண்ணிடுவான். ஏன்னா என்னோட போல்டர் அப்ரோச். போல்டர் அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னோட போல்டர் அப்ரோச் இல்லைன்னா உன்னோட பிஹேவியர்லேயே பிரச்சனை வந்துடும்.
என்னை தொடாதுன்னா தொடாத, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னுடைய நண்பன் நீ, என்னை தொடாதுன்னா தொடாத, எனக்கு தொடர்றது பிடிக்காது. இட்ஸ் போல்டர் அப்ரோச். போல்டர் சாதாரணமானது இல்லை, எல்லா விஷயங்களுக்குள்ளே போல்டர் இருக்கா இல்லையா? ரைட். ரீடர், ரெக்கார்டர், டிவைடர், டிசைடர், ஹோல்டர், போல்டர், தென் ஸ்பைடர். ஒரு சிலந்தி ஒரு கூட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுது. ஒவ்வொரு முறையும் உன்னுடைய அப்ரோச், விடாமுயற்சிக்கான அப்ரோச் இருக்கணும். ஸ்பைடர் அப்ரோச். அதுக்கு பேர் என்னது? ஸ்பைடர் அப்ரோச். சின்ன சிலந்தி தான், யார் வந்து விழுந்துட்டாலும் உடனே திருப்ப அந்த கூட்டை ரீஒர்க் பண்ணுறது. காதல் வந்து விழுந்தாலும் ரீஒர்க் பண்ணும், கஷ்டம் வந்து விழுந்தாலும் ரீஒர்க் பண்ணும், கஷ்டமான உடம்பு சரியில்லாமல் போனாலும் ரீஒர்க் பண்ணும், ஒத்த காலை ஒடிச்சு போட்டாலும் அந்த சிலந்தி வந்து ரீஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ரீஒர்க், ஸ்பைடர் அப்ரோச். தென் அப்போ உன்னுடைய படிப்பு எத்தனை வருஷம்னு முடிவு பண்ணிக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 3 வருஷம், மெடிக்கல் எத்தனை வருஷம். அப்போ அந்த 5 வருஷமோ 4 வருஷத்துக்குள்ளேயே நான் என்ன பண்ணி ஆகணும்? ஸ்பீடாக அதெல்லாம் ஒர்க் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அரியர், அதுக்கு பேர். வேகமாக ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா எங்கேயோ செட்பேக் இருக்குது. ஸ்பீடர் அப்ரோச். தென் இதுக்கு பேர் என்ன? இவருக்கு பேர் லேடர் அப்ரோச். என்ன அப்ரோச்? லேடர். லேடர்னா யார்? ஏணி. இந்த முயற்சினால், முகவரிகளுடைய முயற்சினால் நீ எங்கே ஏறணும்? ஏணியில் ஏறி வானத்தை தொடணும். லேடர். இது என்ன? இட்ஸ் எ லீடர் அப்ரோச். என்ன அப்ரோச்? இதுதான் முகவரிகளுக்குடைய அப்ரோச், முகவரியோட அப்ரோச். நீ இந்த 10 அப்ரோச்சுகளை ஒரு தடவை சத்தமாக சொல்லிடலாமா? என்ன அப்ரோச்? ரீடர், அப்படி வச்சுக்கலாம், டச் பண்ணி. தென் டிவைட், தென் கட்டணை இல்லையே யாரும். ரைட். எத்தனை அப்ரோச் இருக்கு? 10. எழுதிக்கிங்க எல்லாரும் மனசுக்குள்ள. TEN 10. எல்லாம் எப்படி முடியுது? டர்னு முடியுது. ரீடர், ரெக்கார்டர். டருக்கு என்ன ஸ்பெல்லிங்? DER, டர். 10 டர். என்ன அப்ரோச்? அதுதான் முகவரி அப்ரோச். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த முகவரி அண்ணாவுக்கும் சுமதி அக்காவுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் டெண்டர் அப்ரோச் ஃபாலோ பண்ணுங்க. டெண்டர் அப்ரோச், சாஃப்ட் அப்ரோச், மென்மையான அணுகுமுறை. டெண்டர் கோகனட் மாதிரி. நன்றி. தேங்க்யூ.